பாஸ்டர்கள் சொல்லக்கூடிய 7 பொய்களை உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எல்லா பாஸ்டரும் கிடையாது, சிலர் இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க. சரி, அவங்க அப்படி என்னெல்லாம் பொய் சொல்ல போறாங்க, அதை நாம தியானிக்கலாமா? அது முதல்ல சரியா அப்படின்னு பார்த்தா எஸ், சரியானது. வசனம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்தில் தோன்றி இருக்கிறபடியினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அப்போ நம்மை வழிநடத்துகிற பாஸ்டர்மார்கள் உண்மையிலே சரியான சத்தியத்தை தான் போதிக்கிறாங்களா அப்படின்னு சோதிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அப்படி சோதித்து பார்க்கக்கூடிய விஷயத்துல நிறைய பேர் நிறைய கள்ளப்போதனைகளை சொல்ல முடியும். அதுல ஒரு 7 முக்கியமான பொய்களை உங்களுக்கு முன் கொண்டு வர விரும்புகிறேன். அப்படி பாஸ்டர்கள் சொல்லக்கூடிய 7 பொய்கள்ல நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில துன்பமே கிடையாது, துக்கமே கிடையாது. இதுதான் பாஸ்டர்கள் சொல்லக்கூடிய நம்பர் 1 பொய். வேதாகமத்துல அதிலும் முக்கியமாக இயேசு கிறிஸ்துவினுடைய புதிய உடன்படிக்கையில அப்படி ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தரப்படவில்லை. பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சீஷர்களுக்கும் சரி, தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கும் சரி, வேதாகமத்தில் பல இடங்களிலே இது போன்ற வார்த்தைகள் உண்டு. என் நிமித்தம் உங்களை என்ன செய்வாங்க? துன்பப்படுத்துவார்கள், சிறைச்சாலையில போடுவாங்க, கொலையும் கூட செய்வார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இங்க நீங்க ஒழுக்கமா வாழணும், சரியா வாழணும், ஒரு அறநெறி கொள்கையோட வாழணும், கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாலே கண்டிப்பாக ஒரு துன்பம், துயரம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால இல்லவே இல்லைன்னு பொய் சொல்லக்கூடிய போதகர்களை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. நம்பர் 2, பாஸ்டர்கள் சொல்லக்கூடிய பொய். எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே 10 மடங்கா ஆசீர்வாதம் திரும்பி வரும். நீங்க விதைத்தால் 100 மடங்கு அறுவடை செய்வீர்கள். இந்த கொடுக்கக்கூடிய விஷயத்துல இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போதிக்கக்கூடிய பாஸ்டர்களின் பொய்யை நம்பாதிருங்கள். கேட்பதற்கு உங்களுக்கு அது சந்தோஷமாகவும் ஒரு சில வேத வசனங்கள் அதற்கு சப்போர்ட் பண்ற விதமாகவும் இருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. அப்படியானால் நீங்க அப்ப தேவனுக்கு கொடுத்தா அவர் திருப்பி தரமாட்டாரா? எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை வேதாகமத்திலிருந்து, புதிய உடன்படிக்கையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்டு கண்மூடித்தனமா பாஸ்டர் சொல்லக்கூடிய பொய்யை நம்பாதிருங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொடுக்கக்கூடிய விஷயத்துல நீங்க என்ன எதிர்பார்ப்போடு கொடுக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி உற்சாகமா கொடுக்கக்கூடிய ஒரு இதுல தேவன் பிரியமா இருக்கிறாரு. எனக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்னு கொடுங்க, 10 மடங்கு எனக்கு ஆசீர்வாதம் திரும்பி வரும் அப்படின்னு கொடுங்க. இல்லை, கைமாறு கருதாமல் என்ன செய்யுங்க? மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதனால என்னிடத்துல இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு சொத்து, பண ஆசீர்வாதங்கள், அதை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். ஆண்டவரே, அதன் மூலமா நீங்க எனக்கு திருப்பி தருவீங்க, 10 மடங்கா திரும்பி. ஒரு பிசினஸ் மாதிரி இதை நான் கொடுக்க மாட்டேன். நான் உதவி செய்வது என்னுடைய சுபாவம், நீங்கள் அதை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. தட்ஸ் இட், அவ்வளவுதான். அதனால இதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. அதிகமான பேர் கொடுக்க வைக்கிறதற்காக உங்களை இப்படி தூண்டி விடுவது வேதத்தின்படி சரியான போதனை அல்ல, பிரமாணத்துவ போதனை. அவைகள் எல்லாம் நீங்க எப்ப கிருபையின் உபதேசத்துக்குள்ள வந்துட்டீங்களோ அப்பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருக்கு கொடுப்பதுதான் சத்தியம். சரிங்களா? நம்பர் 3, போதகர்கள் சொல்லக்கூடிய பொய்கள்ல 3வது மிக முக்கியமான ஒரு பொய் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், சரியா விசுவாசிச்சா உங்களுக்கு வியாதியே வராது. வியாதி வந்தா நீங்க சரியான விசுவாசத்தில் இல்லைன்னு அர்த்தம். இது பயங்கரமான, வேதத்திற்கு விரோதமான ஒரு பொய். சரிங்களா? தயவு செய்து நல்லா நான் விசுவாசிக்கலன்னு உங்களை நீங்களே குறை சொல்லி கொண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தது. ஆதி திருச்சபையில அவருடைய சரீரத்தில் இருந்த பலவீனத்தை பார்த்து அவரே சொல்ல, என்னை நீங்கள் அருவருக்காமல் என்னை ஏற்றுக்கொண்டீங்க, அரோசிக்காமல் ஏற்றுக்கொண்டீங்க. சிறைச்சாலையில அவருக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஒரு நபர் தேவைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, எனக்கு ஒரு முள் இருக்கிறது எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு.
எத்தனையோ பரிசுத்தவான்கள் சுகவீனத்தோடு மரித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பரலோகம் போக மாட்டாங்களா? இல்ல விசுவாச குறைச்சல் உள்ளவர்களா? ஒரு போதகர் சொன்னார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை பிரதர், ஆனா விசுவாசித்தால் அது கண்டிப்பாக சரியாகி இருக்கும். அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு வயிற்று வலிக்காக அவர் ஏன் விசுவாசத்தை குறித்து பேசவில்லை? திராட்சரசம் எடுத்துக்கொள் என்று ஏன் சொன்னார்? ஒருவேளை பவுலுக்கும் விசுவாசம் இல்லை, தீமோத்தேயுக்கும் விசுவாசம் இல்லையோ? எப்பாப்பிரதத்துவை குறித்து பார்க்கும் பொழுது சிறைச்சாலையில் அவரோடு கூட இருந்து சாகும் வரைக்கும் வியாதிப்பட்டு மரண தருவாயிலே போயிட்டார். அப்ப 2 பேத்துக்கும் விசுவாசம் இல்லையோ? ஒரு வழியாக கர்த்தர் எங்களுக்கு இறங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு. மிலேத்துவிலே நான் காய்ச்சலோடு அவனை விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு எழுதுறாரு. இதை எழுதுவதற்கு அவர் ஒன்றும் கூச்சப்படலை. விசுவாச குறைச்சல், அதனால நான் அவனை காய்ச்சலோட விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தமா? தயவு செய்து ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல, இந்த வாழ்க்கையில நாம் கண்டிப்பாக மண்ணுக்கு திரும்புவோம். அதை ஆண்டவர் மாற்றவில்லை. ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கு திரும்புவோம். ஆண்டவருடைய வருகையில தான் நாம புதிதாய் உயிர்த்தெழுப்பப்படுகிறோம். அந்த மண்ணுக்கு திரும்புகிற அந்த வாழ்க்கை அது ஒரு சுகவீனம்தான். இருதயம் பழுதடைதலாகட்டும், சிறுநீரகம் பழுதடைதலாகட்டும், இது எல்லாமே என்னதான்? ஒரு வியாதி தான். இந்த பொய்யையும் நம்பாதிருங்க. விசுவாசத்தோட ஜெபிங்க, கர்த்தர் சுகம் கொடுப்பார். ஒருவேளை ஏதோ ஒரு சில சுகவீனங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னா சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் ஆண்டவரை எது வரைக்கும் நீங்க எனக்கு உயிரை கொடுத்துருக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்காக வாழ்ந்து செத்து போவேன், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ரைட். அடுத்து போதகர்கள் சொல்லக்கூடிய பொய்யில 4வது குறிப்பை பார்க்கலாம். போதகரை எதிர்த்து பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது கை போடலாகாது. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் உங்களை தவறாக வழிநடத்தக்கூடும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல கை போடலாமா? நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல மட்டும் இல்ல, அபிஷேகமே இல்லாத தீவிரவாதிகள் மீது கூட நீங்கள் கை போடக்கூடாது. எவ்வளவோ மோசமான ஒரு நபரா இருந்தாலும் அவரை என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா, என்னங்க இப்படி ஒரு செயல், எப்படிங்க அதை செஞ்சீங்க, இது சரியா தவறா, கொஞ்சம் இதுக்கு விளக்கம் கொடுங்களே அப்படின்னு சொல்றதுக்கு பேரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போடுறது கிடையாது. எப்படி போதகர்கள் வசனத்தை டிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு டேஞ்சரான ஆட்கள் இவங்க. இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நியாயம் தீர்க்காதே. யார் நியாயம் தீர்த்தா? இந்த உலகத்துல எல்லா ஆவிகளையும் நம்பக்கூடாதுன்னு தானே பைபிள் சொல்லுது. பெரேயா பட்டணத்தார் அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கும் பொழுது அவர் சொல்லுவது சரியா தவறா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே அதுல குணசாலிகளா இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க, அது சரியா தப்பா அப்படின்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறேங்க. சரி, அவர் தப்பா சொல்லியிருந்தா, ஐயோ அவரை நான் நியாயம் தீர்க்க கூடாது, அவரை தப்புன்னு சொல்லக்கூடாது. தப்புன்னு சொல்லாம நீங்க கர்த்தருடைய காரியத்தை எப்படி அறிஞ்சுக்குவீங்க? அப்ப நியாயம் தீர்க்குதல் இது கிடையாது. நியாயம் தீர்க்குதல் அப்படிங்கிறது கர்த்தருக்குரியது. ஒருவனை நீ நாசமாய் போய்விட வேண்டும், நரகத்திற்கு செல்ல வேண்டும், ஏன் நீ பரலோகத்திற்கு செல்ல வேண்டும், இப்படி எந்த நியாய தீர்ப்பையும் நீங்களும் நானும் செய்ய முடியாது. அதை மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வார்த்தையையும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. குறை சொல்லுதல் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. போதகர்கள் சொல்லக்கூடிய பொய்யில பிரதானமான பொய் இது. ஒரு பிரசங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா, அந்த பிரசங்கத்துல ஒரு மனிதனுடைய அல்லது விசுவாசிகளுடைய தவறையும் விசுவாசிகளுடைய சரி எல்லாத்தையும் பேச வேண்டும். ஒரு கள்ள போதகன் என்று ஒருவன் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம மத்தியில இருந்தா உருவாகி எல்லாம் வருவாங்க. அது குறை ஆகாது. ஒரு செயலை என்ன நோக்கத்துல நாம செய்யறோங்கிறது தான் முக்கியம். உங்க பிள்ளையே கூட ஒரு தவறு செஞ்சிட்டா, இதை ஏன்பா இப்படி செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லுவதற்கு பேர் குறை அல்ல. அவனை எப்படியா சரி பண்ணணுங்கிறதுக்காக அதை நீங்க சொல்லி காமிக்கிறீங்க. உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நீங்க அவனை எப்படியாவது திருத்துவதற்காக இது தப்புன்னு சொல்றீங்க. உடனே அது நியாயம் திருத்தலாம். ஆனா அவனை எப்படியாவது டீமோட்டிவேட் பண்ணணும், அவனை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நீங்க எதையாவது ஒன்றை செய்யும் பொழுதுதான் அங்கு அது தவறான ஒரு செயல், தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. அதை நாம தவறுன்னு சொல்றோம். சரியா? நம்ம பகிரங்கமாக சில போதகர்களுடைய உபதேசத்தை வெளிப்படுத்துவதற்கு காரணம் அந்த உபதேசம் விஷமாக எல்லாருக்கும் பரவி இருக்கிறதுனால வேற வழியே இல்லை. அதை ஓப்பனா நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. விசுவாசிகளை தற்காத்து கொள்ள எச்சரிப்பதற்கு நாம் ஒன்றை சொல்றோம். அதுக்கு மீறி அவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரியா? அதனால ஒருபோதும் இந்த வசனத்தை போதகர்கள் தங்களின் ஆதாயத்துக்காக பயன்படுத்தும் பொழுது அதை நம்பாதிருங்கள். அது பொய். அடுத்து போதகர்கள் சொல்லக்கூடிய பொய். 5வது குறிப்பு, தேவன் உங்களை கோடீஸ்வரனா மாத்துவதுதான் அவருடைய சித்தம்.
நீங்க ஏழையா இருப்பது தேவ சித்தம் அல்ல, நீங்க கோடீஸ்வரனா இருப்பதுதான் தேவ சித்தம். கேட்கவே நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி ஒரு யோசனை வருது, அப்ப ஏழையா இருக்க வைக்கிறது தேவ சித்தமா? என்ன பிரதர், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. நான் கேட்கிறேன், தேவன் தான் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனை எப்படி வேண்டுமானாலும் வைக்க அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? முழு சுதந்திரம் இருக்கா இல்லையா? இருக்குதான். ஆனாலும் கூட எப்படி பிரதர், ஏழையா ஒரு மனிதனை வைக்கிறதுக்கெல்லாம் தேவன் சித்தம் கொள்ளுவாரா? சரி விடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை தேர்ந்தெடுக்கும் பொழுது சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு நான் காண்பிப்பேன். சோ அங்க தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறது என்ன? அவன் அதிகமாய் பாடுபட வேண்டும் அப்படிங்கிறத தேவனே சித்தமா வச்சிருக்கிறாரு. அந்த பாடுகள்லாம் என்ன? எல்லாமே தான். அவர் பாருங்க, அவர் பயங்கரமா அடிக்கப்பட்டார், வாளால நொறுக்கப்பட்டார், அதுக்கப்புறம் சிறைச்சாலையில போட்டாங்க, அதுக்கப்புறம் சொந்தமா கைகள்ல தான் வேலை செஞ்சாரு, வாடகை வீட்டுல தான் தங்கி இருந்தாரு, பொருளாதார ரீதியாகவும் அவருக்கு சிக்கல் இருந்தது, சிறைச்சாலைக்குள்ள போனதுனால அவரால் வேலை செய்ய முடியல. பிலிப்பிய விசுவாசிகள் அப்படி அவன் கலெக்ட் பண்ணி அமௌண்ட்டை கொடுத்து அனுப்புனாங்க. எல்லா இடத்துலயும் அவருக்கு சிக்கல் இருந்தது. அவர் பணக்காரர் இல்லை, பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அவர் போய் கூடார தொழில் செய்து தன்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சில சூழ்நிலைகளும் அவருக்கு இருந்ததா இல்லையா? என்னோடு இருந்தவர்களுக்காக நான் வேலை செய்தேன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப உண்மையிலே தேவன் எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? இந்த பணக்காரன் ஆகிறது, ஏழை ஆகிறது இது அல்ல. நான் 100 வயசு வரைக்கும் வாழ்றது, 30 வயசு வரைக்கும் வாழ்றது, இப்படி இந்த உலக காரியங்களை மட்டுமே இந்த போதகர்கள் காண்பிச்சு இதுதான் தேவனுடைய திட்டம் சொல்லி உங்களுடைய பார்வையை மாற்ற வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே தேவன் எனக்கு வச்சிருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராரமாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதுதான் நமக்கு இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற அல்டிமேட் பர்பஸ். நான் பணக்காரனா இருக்கணும், ஏழையா இருக்கணும், வேற மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இது எதுவும் கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு என்னெல்லாம் தேவையோ அதை எனக்கு செய்வார். என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தால் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு போக முடியும் என்பது தேவனுக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கு. அதனாலதான் இதை சொல்லுவதற்கு முன்னாடி பவுல் இதற்கு முன்னாடி வசனத்துல ஒரு அற்புதமான ஆவிக்குரிய வெளிப்பாட்டை நமக்கு தருகிறார். என்ன அது? 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதை சொல்லிட்டு தான் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்க உங்களை அழைத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அதை செய்து முடிப்பார் அப்படின்னு எழுதி முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு வரக்கூடிய கஷ்டங்களாகட்டும், நஷ்டங்களாகட்டும், பொருளாதார கஷ்டமோ, வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவா இருக்கு. எந்த நன்மைக்கு ஏதுவா இருக்கு? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா மாறுவதற்கு ஏதுவான நன்மைக்கு ஏதுவா இருக்கு. அதை விட்டுட்டு இந்த உலகத்துல கர்த்தர் உன்னை கோடீஸ்வரனாக வச்சிருக்கிறாரு, அல்லது ஏழையாக வச்சிருக்கிறாரு, அல்லது கிரிக்கெட்ல தோனி மாதிரி ஆக வச்சிருக்கிறார், இந்த அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய பொய்களை நம்பாதிருங்க. உண்மையான நோக்கம் என்பது நாம் குமாரனை போல மாறுவது. அதற்காக எந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் என்னை நடத்தினாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்யுங்க? அதற்காக நன்றி செலுத்துங்கள். சரியா? பொருளாசையை உண்டாக்கக்கூடிய போதர்கள் பின்னாடி போயிடாதீங்க. உங்களை வழிவிலக செய்து விடுவார்கள். விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்வாங்க. தேவன் மீது வைக்கக்கூடிய தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் உங்களை மாற்றி விடுவார்கள். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அடுத்து போதர்கள் சொல்லக்கூடிய பொய். நம்பர் 6, நாம கிருபையின் உபதேசத்தில் இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்குள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற கிருபையின் உபதேசிகள் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நியாய பிரமாணத்தை கொண்டு வைப்பார்கள், பொய் சொல்லுவார்கள். அடிக்கடி இந்த வார்த்தையை இந்த கிருபையின் உபதேசிகள் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஐயா, உன்னுடைய நீதியினால தேவனுடைய அங்கீகாரத்தை நீ சம்பாதிச்சிடலான்னு நினைக்காத. நான் நீதியா நடந்தேன், நான் இதற்கு கீழ்ப்படிஞ்சேன், நான் கர்த்தருக்கு உண்மையா நடந்தேன், அதனால் தேவன் என்னை அப்படிலாம் சொல்லாதீங்க. அது பிரமாணத்துவ வாழ்க்கை அப்படின்னு அதிகமா பேசுவாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய அவர்கள் கடைசி உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம், பண ஆசீர்வாதம் வேண்டுமா? தசமபாகம்னு சொல்லக்கூடிய நியாயப்பிரமாண போதகத்தை எடுத்துக்கொண்டு அந்த சட்டப்படி நீ செய்யணும். அந்த 10ல் 1 கொடுத்தா உனக்கு என்ன? அந்த சட்டப்படி ஆசீர்வாதம். நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் கொடுத்தேன், கொடுத்தா ஆண்டவர் திருப்பி கொடுப்பாரு. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமையே கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, பிரமாணத்துவ போதனைய கிருபையின் உபதேசமா கொண்டு போதிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒருவன் நீதியா நடக்கிறது, பொய் சொல்லாம வாழுவது, பாவம் செய்யாம வாழுவது, அந்த மாதிரி விஷயத்துல பாத்தீங்கன்னா ஐயோ அந்த மாதிரி வாழ்ந்தேன்னா அது பிரமாணத்துவம்னு சொல்ற இவங்க கொடுக்கிற விஷயத்துல மட்டும் இது பிரமாணத்துவம் கிடையாது, கிருபையின் உபதேசம் சொல்லிடுவாங்க.
எல்லா கிருபையின் போதகர்களும் நல்லா கவனிங்க, இதுல மட்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. மற்ற எதுக்குமே சட்டம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். நீ ஒழுக்கமா நடக்கிற அந்த மாதிரிலாம் நீ நினைக்கவே நினைக்காத. நீ பரிசுத்தமா நடந்தாதான் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார்னு நினைக்காத. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இந்த அளவுக்கு பேசுகிற அவர்கள் கொடுத்தா மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பாருங்கிற சட்டத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, யாரும் ஏத்து கேள்வி கேட்க மாட்டாங்க. என்ன போதகர் ஐயா, மற்ற எல்லாத்துக்குமே எந்த சட்டமும் இல்லை, பிரமாணத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்ற நீங்க, அந்த உலக ஆசீர்வாதம் வந்தா மட்டும் சபைக்கு கொண்டு வந்து கொடு, 10ல் 1 கொடு, இந்த மாதிரி காணிக்கை திட்டங்களை போட்டு வாங்கி இதை செஞ்சாதான் ஆசீர்வாதம் சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் இவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள மூளையை மழுங்கடிக்க செய்து இந்த போதகர் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி ஆமேன் சொல்ல வச்சிருப்பாங்க, கைதட்ட வச்சிருப்பாங்க, விசில் அடிக்க வச்சிருப்பாங்க. ஏத்து கேள்வி கேளுங்க. நீங்க கொடுக்கறத நான் தப்புன்னு சொல்லல, பிரமாணத்துவம் தானே அது. உற்சாகமா கொடுங்க. நீங்க பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கொடுங்க. ஆனா கொடுத்தா எனக்கு 10ல் 1 கொடுத்தே ஆகணும், கொடுக்காவிட்டால் அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்ற பிரமாணத்துவத்தை கொண்டு வந்து அவர் வச்சிருக்கிறாரு. அவர் எப்படி கிருபையின் போதகரா இருப்பாரு? அவர் பொய் தானே சொல்லுகிறார். அதை புரிந்து கொள்ள முடியல உங்களால? யோசித்து பாருங்க. அடுத்து இவர்கள் சொல்லக்கூடிய பொய் நம்பர் 7, தங்கள் சபை கூடுகைதான் மிக சரியானது. அந்த கூடுகையில இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், பரலோகத்துக்கு போக முடியும், குடும்பத்துல சமாதானம் வரும். இது போன்ற வார்த்தைகளை பேசுகிற எந்த போதகரையும் விட்டு விலகுங்கள். இது மிகப்பெரிய ஒரு பொய். நம்முடைய சபை கூடுகைய, அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறதுல தப்பு இல்லை. ஆனா என்கிட்ட இருந்தா மட்டும்தான் நீ நல்லா இருப்ப, என்கிட்ட இருந்தா மட்டும்தான் உனக்கு வியாதி வராது, பிரச்சனை வராது. உனக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஏன் தெரியுமா? நீ வேற சபைக்கு போனதுனால. இந்த மாதிரி சொல்லுகிற போதகன் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாதவன். அவன் பெருமையினாலே அகப்பட்டு கிடக்கிறான். பெருமை என்னும் வியாதி அவனுக்கு பிடித்திருக்கிறது. அடுத்து இன்னொரு காரணம், ஒரு இடத்துல ஒரு விசுவாசி போறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக அமைதியா அவன் ஜெபித்து கொண்டு இருக்கலாமே ஒழிய அவங்கள சபிக்கிறது. அடுத்து இவங்க போயிட்டாங்க பாத்தீங்களா, அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு மைனஸா நடந்துருச்சுன்னா விசுவாசிகளை அதை சொல்லி பயமுறுத்தி அவங்கள உள்ளேயே உட்கார வச்சிருக்கிறது. இதுதான் இவங்க செய்யக்கூடிய பயங்கரமான பொய், ஆபத்து. இதுல இருந்து நீங்க தப்பிச்சு ஓடிருங்க. இந்த பொய்களை நம்பாதிருங்க. இப்படி சொல்லக்கூடிய ஒரு போதகன் என்கிட்ட இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கக்கூடிய, வேற சபைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுகிறேன், அடுத்த சபையில இருந்து வந்தா மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருப்பான். பயங்கர ஆபத்தான ஆட்கள் இவங்க எல்லாம். இவங்க கிட்ட கிறிஸ்துவின் சுபாவம் இல்லை. முதல் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஊழியர் ஆகட்டும், ஒரு சகோதர விசுவாசி ஆகட்டும், அவங்களுடைய பேச்சுல முதல்ல தன்மை இருக்கான்னு பாருங்க, பெருமை இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிங்க. தாழ்மையோடு அவங்க பேசுறாங்களான்னு பாருங்க. அதெல்லாமே நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம 7 பொய்களை பார்த்துருக்கிறோம். 7 இல்லை 70 பொய்களை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பிரதானமான விஷயங்களை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன். வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இந்த மாதிரி தவறான கள்ள உபதேசங்கள் ஒவ்வொன்றையும் நான் உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டு வந்து வைப்பேன். ஒரு சிலருக்கு இது பிடிக்காம போகும். இவர் என்னடா எப்ப பார்த்தாலும் யாரையோ குறை சொல்லு. இது குறை கிடையாது. நிறைகளையும் நாம் பேசுகிறோம். இது போன்ற தவறான உபதேசிகளையும் நாம சுட்டி காண்பிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அது மனதுக்கு சங்கடமா இருக்கும் பட்சத்துல நீங்க அங்கேயே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. கர்த்தருடைய வருகையில எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் நிறைவேற்றி இருப்பேன். இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அல்லவா? நான் வேதத்தின் அடிப்படையில் தானே பேசிக் கொண்டு இருக்கிறேன். அப்ப இது தவறு என்பதை வேதாகமத்திலிருந்து எடுத்து நீங்க காமிக்கலாம். சரியா? ரைட். அதனால இந்த வீடியோவை இதோடு கூட நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.